மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் கிட்ட வந்து எப்படியாச்சும் வந்து சொல்லணும். கதிரேசனுக்கும் விஜய்க்கும் வந்து எப்படியாச்சும் வந்து இந்த உண்மையெல்லாம் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இவங்கக்கிட்ட வந்து ஆதாரம் இல்லாமல் சொன்னால் வந்து நம்ம மேலே கோவப்படுவாங்க. ஏன்னா வந்து ரேணுகா அக்கா மேலே இவங்க 2 பேருமே ரொம்ப அதிகமான பாசம் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க ரேணுகா அக்கா இல்லை அப்படின்னு வந்து சொன்னால் வந்து இவங்க கண்டிப்பாக வந்து நம்ப மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்படின்னு வந்து மல்லிக்கு வந்து தோணிகிட்ருக்கு. சரி, நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கான ஆதாரமும் இல்லை, எல்லா உண்மையும் தெரிஞ்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தம் வந்து மல்லிக்கு வந்து நிறையவே இருக்குது. அதுக்கு வந்து அவங்க அமைதியாகவும் இருக்காமல் வந்து இன்டெரக்டாக வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. கதிரேசன் கிட்ட வந்து மல்லி வந்து என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது இவ்வளோ நாளாக நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, எவ்வளவோ டெண்டர் எடுத்திருப்பீங்க, எவ்வளவோ காசு பார்த்துருப்பீங்க. அப்போல்லாம் வந்து நிஷாவை கடத்தி இந்த டெண்டரை வந்து யார்கிட்டேருந்து அபகரிக்கணும் அப்படின்னு வந்து யாருமே முயற்சிக்கலை. இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்ததில்லை இவ்வளோ நாள் வரைக்கும். ஆனால் இப்போ வந்து ரேணுகாக்கா இருக்கிற விஷயம், ரேணுகாக்கா எந்த நிலமையில் இருக்காங்கன்ற விஷயம் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறம்போது இவ்வளோ நாள் இல்லாதவங்க இப்போ வந்து எப்படி வந்து ரேணுகா அக்காவை கடத்தி இவங்ககிட்ட இருந்து டெண்டருக்காக தான் கடத்தியிருக்காங்க, டெண்டரை வந்து வாங்குறதுக்காக வந்து உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து இப்போ மட்டும் எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து மல்லி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இந்த கேள்வியை கேட்டு அன்னபூர்ணிக்கும் ரேணுகாவுக்கும் ஒரே ஷாக்கு. என்ன மல்லி இப்படி கேட்டுட்டா, கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காளே, சந்தேகம் வந்து 100% வந்து இது கரெக்டான டவுட் படுறதுக்கான வாய்ப்பு இது இருக்குது. ஆனால் வந்து நல்ல கொஷினாக கேட்டாங்க. எப்படின்னா வந்து கார்னர் பண்ணுற மாதிரி ரேணுகாவும் சுற்றி வந்து யோசிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நல்லாவே தான் கேட்டாங்க கொஷின். ஆனால் வந்து கதிரேசனுக்கும் விஜய்க்கும் வந்து இது புரியவே இல்லை. கதிரேசன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிஷா வந்து ஆம்பளை பிள்ளை மாதிரி நான் வளர்த்துருக்கேன், அவளுக்கு நிறைய வந்து இது சண்டை போடுறதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியும் அதனால் வந்து அவகிட்ட யாரும் நெருங்க மாட்டாங்க. அதனால தான் வந்து இவ்வளோ நாள் அந்த பிரச்சனை எதுவும் இல்லை. இப்போ வந்து ரேணுகா வந்திருக்கிற விஷயம் யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ரேணுகா இந்த நிலமையில இருக்கிறான்ற விஷயம் வந்து யாரோ நல்லா தெரிஞ்சவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து ரேணுகாவுக்கு எப்பாடா கதிரேசன் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நீ இவ்வளோ முட்டாளாக இருக்கிற வரைக்கும் நான் வந்து என்ன வேணாலும் ஏமாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் மனசில் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி இப்படி எப்படி போனாலுமே வந்து இங்கே வந்து ராஜேஸ்வரி மேலேயே சந்தேகப்படுறாங்க. இவ தான் வந்து ஏதாவது பண்ணியிருக்கா, ஏன்னா இவ தான் வந்து நம்மக்கிட்ட டெண்டரை வந்து கேட்டிருந்தா இப்போ நம்ம கொடுக்காம வந்து சொல்லிகிட்ருக்கோம், அதனால் வந்து இவ தான் ஏதாவது பண்ணிகிட்ருப்பா அப்படின்னு வந்து எங்கே போனாலும் வந்து ராஜேஸ்வரி மேலேயே வந்து பழி விழுது. ராஜேஸ்வரி என்னவோ வந்து டெண்டரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து அதையும் மீறி இவங்க ஒரு படி மேலே வந்து ரேணுகாவும் ரகுவும் வந்து பண்ணிகிட்ருக்கிற விஷயம் வந்து வெளியே வந்து என்றைக்கு வரும்னு தெரியல. இது வந்து இந்த எல்லா உண்மையும் தெரிஞ்ச மல்லி வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க. ஆனால் வந்து கொஞ்சம் கூட வந்து 2 பேருமே புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. இப்போ வந்து கதிரேசன் வந்து எல்லாமே வந்து ராஜேஸ்வரியால் தான் நடக்கும் அப்படின்னு வந்து புலம்பிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய்கிட்ட போயிட்டு நன்றி சொல்லிகிட்ருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நன்றி மாப்பிள்ளை, ஏன்னா வந்து உங்களுக்கு நான் எவ்வளவோ வந்து கஷ்டப்படுத்தியிருக்கேன், உங்கள் மேலெல்லாம் கேஸ் எல்லாம் போட்டிருக்கேன், என் பொண்ணு நீங்கள் தான் கொன்னுட்டீங்க அப்படின்னு வந்து கேஸ் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வெண்பா உங்ககிட்டேருந்து பிரிக்கிறது பார்த்துருக்கேன், உங்களுக்கு நான் எவ்வளவோ இடைஞ்சல் கொடுத்துருக்கேன், இருந்தும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் என்னை இந்த வீட்டில் சேர்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு மேலே நீங்கள் எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து கண் கூட பார்த்தேன். நீங்கள் தவிச்ச தவிப்போ அங்கங்கே ஓடி அலைஞ்சது, அவங்களுக்காக நீ சண்டை போட்டது, அடிப்பட்டது, இவ்வளோ கஷ்டப்பட்டு என் பொண்ணை வந்து காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ரேணுகா மேலே வச்சுருக்கிற பாசத்தை பார்த்து எனக்கு அப்படியே மனசெல்லாம் வந்து நிறைஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் மாப்பிள்ளை, நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருப்பா, நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் எங்கள் கூடயே இருங்க அப்படின்னு வந்து கதிரேசன் வந்து மனசை தொடுற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கோம், ஏன்னா வந்து நீங்கள் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்க, இருந்துமே வந்து வெண்பாவையும் என் பொண்ணையும் வந்து நீங்கள் அவ்வளோ பாசத்தோடு பார்த்துக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க.
இது வந்து எதுக்கான முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்து மாப்பிள்ளைய வந்து நம்ம சைடு வந்து இழுத்துறணும், நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்றது தான் கதிரேசனோட பிளான். என்னன்னா அவங்களுக்கு ரேணுகாவும் விஜயும் வந்து ஒன்று சேர்ந்து வாழணும். அதாவது வந்து இவ்வளோ நாள் வந்து ரேணுகா இல்லை அப்படின்ற இதில் கோவத்தில் வந்து விஜய் மேலேயும் மல்லி மேலேயும் வந்து அந்த கோவத்தை வெறுப்பை எல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து ரேணுகா வந்துட்டால, இதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணோட வாழ்க்கை வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கதிரேசன் வந்து விஜய் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சியில் எடுத்து கம்பெனியை வந்து மாப்பிள்ளை பேருக்கு மாற்றிட்டு அது மூலமாக வந்து மாப்பிள்ளையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சைடு இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து பிளான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப நாளாகவே வந்து கம்பெனியோட பொறுப்பை வந்து ஏற்றுக்கோங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்குமே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த விஜய் வந்து திரும்பவும் இப்போவும் வந்து கதிரேசன் வந்து கேட்க ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்பெனி பொறுப்பெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கோங்க மாப்பிள்ளை, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் நான் என் பொண்ணு கூட வந்து இருக்க போகிறேன், நீங்கள் பொறுப்பை பார்த்தீங்கன்னா நான் நிம்மதியாக இருப்பேன், உங்களை மாதிரி யாராலையும் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் விஜய் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒத்து வரல. ஏன்னா வந்து எனக்கு இந்த கம்பெனி பொறுப்பெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு வேறு எந்த ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன், ஆனால் வந்து இந்த கம்பெனி பொறுப்பு மட்டும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து விஜய் சொல்லிடுறாரு. இதை கேட்டு வந்து கதிரேசனுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுது. கஷ்டமாகிறதோட வருத்தப்படுறாரு, என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கதிரேசன் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேறு எதையாச்சும் சொல்லி எப்படியாவது கம்பெனி பொறுப்பை வந்து விஜய் மேலே ஏற்றணும்னு நினைப்பாரா, இல்லை வந்து நீங்கள் ஏற்றுக்கலைன்னா நானும் என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி ஏதாவது ஒரு வழி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அது பண்ணக்கூடிய ஆள் தான் வந்து கதிரேசன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு.